வெல்கம் டு கெம்தோழி. நான் இந்த வீடியோல டிஎன்செட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். டிஎன்செட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? அத ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுதா? அததான் நான் இந்த வீடியோல பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். சிலபஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. பிசிக்கல்ல என்ன யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆர்கானிக்ல என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதே போல இன்ஆர்கானிக்ல என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தேர்ந்தெடுங்க. அந்த டாபிக்ஸ்குள்ள அந்த யூனிட்ஸ்குள்ள என்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது தனியா எடுங்க. அதை அதிகமா போக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன படிக்கணும் நீங்க? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஐசோமரிசம், அந்த காம்ப்ளெக்ஸோட நேச்சர், பிஹேவியர், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங், இதெல்லாம் அங்க இம்பார்ட்டன்ட். சோ அப்ப என்ன பண்ணும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், கவர் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க சிலபஸ ப்ராப்பரா சூஸ் பண்ணி படிக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எல்லாத்துலயுமே நீங்க மேக்சிமமா கவர் பண்ணிருக்க முடியும். சிலபஸ் நீங்க மேக்சிமம் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. சோ மேக்சிமம் சிலபஸ் நீங்க கவர் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நீங்க கவர் பண்ண மாதிரி ஆயிருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம், சிலபஸை பொறுத்த வரையும் நீங்க 3 கெமிஸ்ட்ரியுமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் மூணுலயுமே நீங்க என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்கை சூஸ் பண்ணி நீங்க படிக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரியை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ண கூடாது. தப்பா பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். சோ 3 கெமிஸ்ட்ரிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் செகண்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கு. சோ இப்ப டிஎன்செட் எக்ஸாமை பொறுத்த வரையுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்குதோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சோ இதுக்கு நீங்க என்னவோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதர் ஸ்டேட்டோட செட் கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். இதுவுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் நல்லா பூஸ்ட் பண்ணும். நிறைய செட் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்கு. டிஎன்செட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணி அதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், அதர் ஸ்டேட்டையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தேர்ட், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேப்பர் 2 நீங்க எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு பேப்பர் 1ஐயும் படிங்க. பேப்பர் 2 எல்லாருமே படிப்பாங்க. கெமிஸ்ட்ரி படிச்ச எல்லாருமே பேப்பர் 2 தெரியும். பேப்பர் 1 எல்லாருக்குமே புதுசு. சோ பேப்பர் 1 யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கதான் என்ன பண்ண முடியும், கட் ஆஃப்ல ஹையா வர முடியும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க கட் ஆஃப இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்தையுமே நீங்க கரெக்டா பண்ணணும். அண்ட் இந்த 3 பாயிண்டோட நீங்க என்னவோ சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு மட்டும்தான். கன்சிஸ்டன்சியா எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் நம்ம கெம்தோழி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கு. நம்ம கெம்தோழி யூடியூப் சேனல்ல டெய்லி 10 கொஸ்டின் அப்லோட் பண்ண போறோம். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சோ மறக்காம இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.